Welcome, dear children. 5th Standard English, Term 1, Unit 1, Exploring Space. I can do. A. Answer the following. Here we can see the picture. We can write the name of the picture. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோட நேமை நாம் எழுதணும். Name of the object, Space Shuttle. SPACE SHUTTLE. Space Shuttle. In your mother tongue. மதர் டங்கில் அதை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதர் டங் அப்படின்னா தமிழ். தமிழ் அதை எப்படி சொல்லுவோம்? விண்கலம். விண்கலம் அப்படின்னு எழுதிக்கோங்க. யூஸ் இன் எ சென்டென்ஸ். The space shuttle landed on a new planet. B. Write the compound words from the pictures. ஃபஸ்ட்டு ஒரு கீ படம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு போர்டோட படம் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் நாம் ஜாயின் பண்ணி நியூ வேர்டு கண்டுபிடிக்கலாம். கீபோர்டு. KEYBOARD. கீபோர்டு. அடுத்தது ஒரு புக்கு படமும் ஒரு வார்ம் படமும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன காம்பவுண்ட் வேர்டு வரும்? புக் வார்ம். BOOKWORM. புக் வார்ம். C. Use the clues and complete the compound words. ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஒரு கவுபாய் படம் கொடுத்துருக்காங்க. கவ் ப்ளஸ் பாய், கவுபாய். COW கவ், BOY பாய், கவுபாய்னு எழுதிக்கலாம். செகண்ட் பிக்சரில் ஒரு கோட் படம் கொடுத்துருக்காங்க. ரெயின் ப்ளஸ் கோட், ரெயின் கோட். RAINCOAT, ரெயின் கோட். D. Recite the poem Flying Beyond the Universe. Flying Beyond the Universe. இந்த போயத்தை ஒரு தடவை நீங்கள் நல்லா சொல்லி பாருங்கள். E. Fill in the blanks with the collective noun. நாம் ஆல்ரெடி கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். குரூப் ஆஃப் திங்ஸை சொல்லும்போது கலெக்டிவ் நவுன் யூஸ் பண்ணணும். See the first picture, a dash of fish. அதில் நிறைய மீன்கள் இருக்குது. அதை நம்ம எப்படி சொல்லணும்? A shoal of fish. SHOAL. shoal. A shoal of fish. See the second picture, a dash of birds. நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி சொல்லலாம்? A flock of birds. FLOCK, flock. A flock of birds. இதில் flock அப்படின்றது collective noun. The third picture, a dash of bees. bees அப்படின்னா தேனீக்கள். A dash of bees. A swarm of bees. swarm அப்படின்றது collective noun. SWARM, swarm. F. Circle the abstract noun. இங்கே ஒரு பாக்ஸில் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அப்ட்ராக்ட் நவுனை நாம் சர்க்கிள் பண்ணணும். அதில் என்ன வேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஹியர், ஃபியர், பாக்ஸ், பியூட்டி, ட்ரீ, டேஸ்ட், பென்சில், ஹாப்பினஸ், ஆங்கர், ஹானஸ்டி, புக். இதில் எதெல்லாம் அப்ட்ராக்ட் நவுன்? ஃபியர், பியூட்டி, டேஸ்ட், ஹாப்பினஸ், ஆங்கர், ஹானஸ்டி. இதை எல்லாத்தையும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. Abstract nouns can be only felt and experienced. We cannot see or touch them. இப்போ நம்ம சர்க்கிள் பண்ண ஒவ்வொரு வேர்டையும் பார்க்கலாம். ஃபியர் அப்படின்னா பயம். பியூட்டி அப்படின்னா அழகு. டேஸ்ட் அப்படின்னா ருசி. ஹாப்பினஸ் அப்படின்னா சந்தோஷம். ஆங்கர்னா கோபம். ஹானஸ்டி அப்படின்னா நேர்மை. இது எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். ஸோ தே ஆர் கால்ட் அப்ட்ராக்ட் நவுன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.